ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் பயாலஜி யூனிட் 2 சர்க்குலேட்டரி சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்க போகுது, காமனாக சர்க்குலேட்டரி சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். The type of transport found in animals including human. அப்போ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்ன்றது இது ஒரு டைப், நம்ம பாடியில் நடக்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சிஸ்டம் தான் இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம். எல்லா அனிமல்ஸ்க்கும் இன்க்ளூடிங் ஹியூமனுக்கும் இதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்குன்றதை பார்க்குறோம். டிரான்ஸ்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் such as நியூட்ரியன்ஸ், வாட்டர், ஆக்சிஜன் டு ஆல் பாடி செல்ஸ். இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்குது, நியூட்ரியன்ஸ், வாட்டர், ஆக்சிஜன், இது எல்லாமே பிளட் செல்ஸ் பாடியில் இருக்கிற செல்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் சிஸ்டம் ஆர் டிரான்ஸ்போர்ட்டிங் ஆர் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இட் கேரி வேஸ்ட் சச் அஸ் கார்பன் டை ஆக்சைடு அவே ஃப்ரம் பாடி செல்ஸ். செகண்ட் பாயிண்டில் நம்ம என்ன படித்தோம், நியூட்ரியன்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு பாடி செல்ஸ்க்கு கொடுக்கறது, வாட்டர், ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போயிட்டு பாடி செல்ஸ்க்கு கொடுக்கறது அப்படிங்கிறத செகண்ட் பாயிண்டில் பார்த்தோம். இன்னொரு விஷயமும் பண்ணுது, இட் கேரி வேஸ்ட் சச் அஸ் கார்பன் டை ஆக்சைடு. பாடியில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை, செல்ஸில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வெளியில் கொண்டு வர்றதும் இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் ஆர் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ன்றதை பார்க்குறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்ன, இது ஒரு கோஆர்டினேஷன் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம்ஸ். நிறைய சிஸ்டம்ஸ்லாம் கோஆர்டினேட் ஆகி ஒருங்கிணைஞ்சு செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் இந்த ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இட் கம்ப்ரைசஸ் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அண்ட் லிம்பாட்டிக் சிஸ்டம்ஸ். இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எந்தெந்த சிஸ்டம்லாம் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ஸ். அப்போ என்னது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். லிம்பாட்டிக் சிஸ்டம்ஸ், நம்ம பாடியில் இருக்கிற லிம்பாட்டிக் நிணநீர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் எந்தெந்த பார்ட்லாம் சேர்ந்தது, இந்த கார்டியோனால ஹார்ட், வாஸ்குலார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிளட் வெசல்ஸ், இது எல்லாம் ஒருங்கிணைஞ்சது தான் இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். எந்தெந்த பார்ட்டில் சேர்ந்தது இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், இட் இஸ் 3 மேஜர் பார்ட்ஸ். ஒன் இஸ் பிளட் வெசல், ஹார்ட். இது மூணும் சேர்ந்தது தான் இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். அப்போது இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ன்றது பிளட் வெசல்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்க்குறது ஹார்ட்லேருந்து வர அந்த பிளட் வெசல்ஸ், நம்ம பாடி ஃபுல்லாக இருக்குது இந்த பிளட் வெசல்ஸ். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போகிற பிளட்டு அண்ட் தேர்ட் ஹார்ட், இது மூணும் சேர்ந்தது தான் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிளட். இட் இஸ் அ ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஏன் இது ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறோம், இந்த பிளட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் செல்ஸ் இருக்குது, கேஆர்பிசி, டபிள்யூபி, இது மாதிரி செல்ஸ் இருக்குது, டிஷ்யூவால் ஆன அந்த செல்ஸ். இதனால் இது என்னென்னு சொல்கிறோம், ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறோம். நீங்கள் பார்க்கலாம் அந்த பிளட் செல்ஸ். இட் ட்ராவல் த்ரூ பிளட் வெசல்ஸ். இப்போ பிளட் எதன் வழியாக ட்ராவல் ஆகுது, பிளட் வெசல்ஸ் வழியாக ட்ராவல் ஆகுது. அப்போ பிளட் வெசல்ஸ் என்னென்ன பிளட் வெசல்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இட் கேரி ஆக்சிஜன் அண்ட் வேஸ்ட் ஃப்ரம் பாடி செல்ஸ். ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகுது, அதேமாரி நம்ம பாடியில் இருக்கிற வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி வெளியேற்றுறதும் இந்த பிளட்டுடைய ஒர்க்காக இருக்குது. சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் த்ரூ அவுட் ஆஃப் பாடி எசென்ஷியல் ஃபார் ப்ரொவைடிங் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் டு ஆல் செல்ஸ் ஆஃப் த பாடி. இந்த சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷனுடைய வேலை என்ன, பாடி ஃபுல்லாக நியூட்ரியன்ஸை கொடுக்கறது, ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறது, பாடியில் இருக்க எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜன் அண்டு நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணுறது இந்த பிளட் அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் பிக்சரில் பார்த்தா தெரியும், இந்த பிளட் ஆக்சிஜனையும் குளுக்கோஸ் அதாவது நியூட்ரியன்ஸையும் எப்படி கொண்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இட் டிஃபெண்ட் அவர் பாடி அகெயின்ஸ்ட் டிசீஸ். இன்னொரு வேலையும் செய்யுது இந்த பிளட், நம்ம பாடியில் வரக்கூடிய நோய் கிருமிகளை தடுக்கிறது அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஹீட் யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் த பாடி. நம்ம பாடியில் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த பிளட் தேவைப்படுது. நம்ம பாடி ஃபுல்லாக டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு
இந்த blood தேவைப்படுது. blood vessels அடுத்து நம்ம பார்க்க போகிறது blood vessels is transported through out the body transport system made up of tube like structures called blood vessels. இப்போ நம்ம பிளட்டில் ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த blood vesselsஆல் நடத்தப்படுது. இது ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் blood vessels. அப்போ என்னென்ன blood vesselsலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். branch out from the heart to different part of body. blood vessels என்ன, ஹார்ட்லேருந்து பிரான்ச் ஆகி வெளியேற அந்த பார்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் blood vesselsன்னு சொல்கிறோம். இப்போ என்னென்ன blood vesselsலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். there are 3 types of blood vessels. one is arteries, veins, capillaries. There are 3 types of blood vessels: arteries, veins, capillaries. அடுத்து நம்ம பார்க்க போகிறது heart. It is a muscular organ located center of chest cavity. நம்ம பாடியில் செஸ்ட் கேவிட்டி மார்பு பகுதியில் சென்டரில் இந்த மஸ்குலார் ஹார்ட் இருக்குது. இட்ஸ் ஸ்லைட்லி டு த லெஃப்ட் பிட்வீன் த 2 lungs. ஸ்லைட்லி பிட்வீன் த லெஃப்ட் பிட்வீன் த 2 lungs. இப்போ இடது பக்கம் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் சாய்ஞ்ச மாதிரி இருக்குது. இந்த 2 லங்ஸுக்கும் நடுவில் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். மெயின் ஃபங்க்ஷன், ஹார்ட்டுடைய மெயின் ஃபங்க்ஷன் பம்ப் blood into the blood vessels in order to keep blood moving throughout the body. இப்போது மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட்டை பம்ப் பண்ணுறது blood vessels வழியாக, பாடி ஃபுல்லாக அந்த இருக்கிற இந்த blood vessels வழியாக அந்த பிளட்டை அனுப்புறது இந்த ஹார்ட்.